Good morning. I am P.L. Subramanian, Chartered Accountant. I am going to discuss about the quarterly return, monthly payment, which is going to be implemented from 1st January. Quarterly return, monthly payment, QRMP. That is the thing. Then I have given my contact details. If you want, you can take it. P.L. Subramanian, 9962758419, money sp 2015 YouTube P.L. Subramanian. So this information, if you want, you take it and then you can use it to contact me. Before going to discuss the subject as such, first we will discuss the one Tirukkural. தூங்கு தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை காலம் தாழ்த்து செய்ய தக்கவற்றை காலம் தாழ்த்தே செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலம் தாழ்த்த கூடாது. சீக்கிரமா செய்ய வேண்டியதை முக்கியமானதை சீக்கிரமா செய்யணும், கொஞ்சம் மெதுவா செய்ய வேண்டியது மெதுவாவே செய்யலாம். எண் நம்பர் 672 அதிகாரம் வினை செயல் வகை. அதாவது எப்படி ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதுல இந்த 10 குறள்கள்ல அதிகாரம்னா 10 குறள் இருக்கும், அதால சொல்றாரு. இது என்னன்னு கேட்டா, நான் ஜிஎஸ்டி இந்த ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய எடுக்கும் போது நான் சொல்றது உண்டு. அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எப்ப கடைசி நாள் எடுக்கலாம், அதாவது நெக்ஸ்ட் அடுத்த வருஷத்தோட செப்டம்பர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், அல்லது அனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற செப்டம்பர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு டேட் வரைக்கும் எடுத்துக்கலாம், அல்லது அனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனா அனுவல் ரிட்டர்ன் எப்ப ஃபைல் பண்ணணும், 31 டிசம்பர் அந்த அடுத்த வருஷம். அந்த மாதிரி அதுல என்ன நான் சொல்றது உண்டு, அவசரப்பட்டு அனுவல் ரிட்டர்னை சீக்கிரமே ஃபைல் பண்ணிடாதீங்க. 20th அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்தேன். சில பேர் சொல்லுவாங்க, இல்ல சார் நாங்க அப் டு டேட்டா இருப்போம், we would like to have everything up to date அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்றது உண்டு, நீங்க அப்ப தயாரித்து வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்க செப்டம்பர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அப்புறம், அதாவது 20th அக்டோபர் யூ கேன் ஃபைல் த அனுவல் ரிட்டர்ன் ஆல்சோ. ஆனா இந்த மாதிரிலாம் நடக்க முடியாதபடி இதுல வந்தாச்சு. என்னன்னு கேட்டா, அவங்க ஃபார்ம் 9 ரொம்ப லேட்டா தான், அந்த வருஷம்லாம் முடிச்ச பிறகு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால யாராலையும் அந்த மாதிரி முடியல. இப்போலாம் அந்த ஃபார்ம் 9 அவருக்கு இருந்தா கூட சீக்கிரமா ஃபைல் பண்ணாம அதை லேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜிஎஸ்டில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இது வாழ்க்கைக்கு உள்ளது, ஜிஎஸ்டிக்கு இதுக்கு அந்த குறளுக்கு சம்பந்தம் இல்லை. தென் அப்புறம் 4 குவார்டர்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ புது டைம் மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட், கிரைசிஸ் அண்ட் எமர்ஜென்சிஸ் அந்த மாதிரி உள்ளதை இமீடியட்டா பண்ணணும். இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். அதை என்னன்னா, இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால ப்ரிவென்ஷன், பிளானிங், இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் மெதுவா கூட பண்ணலாம், ரொம்ப அவசரமா பண்ணணுங்கிற. நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட். இது என்னன்னா, நாட் இம்பார்ட்டன்ட்னா கூட அர்ஜென்டா பண்ண வேண்டியது இன்டரப்ஷன்ஸ் அண்ட் பிஸி ஒர்க் வி ஹேவ் டு கவர். நாட் இம்பார்ட்டன்ட், நாட் அர்ஜென்ட், டைம் வேஸ்டர்ஸ். அது டைம் பாஸ்க்காக யூஸ் பண்றது, அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இதே இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம்னா, things which may be done at leisure could be implemented slowly and deliberately, but things requiring prompt action should not be put off even for a moment. There are some things which could be done in due course, slowly and deliberately. These may be deliberated over a period and done at some leisure, but many other actions call for immediate attention, time dimension being important. The same thing done later may not serve any purpose at all. All such jobs should be executed at once. எது சீக்கிரம் பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணணும், எது அவ்வளவு சீக்கிரம் பண்ண வேண்டாமோ அது கொஞ்சம் தாழ்ந்து யோசிச்சு பண்ணலாம். இதுல ஒரு மகிழ்ச்சி, என்னுடைய மகிழ்ச்சியை உங்களை பகிர்ந்துக்குள்ள
சர்வீஸ் டேக்ஸ் ரெடி ரெக்கனர்னு இட் இஸ் கண்டெய்னிங் எவ்ரிதிங். 28th எடிஷன் வந்து 2017ல வந்தது, அதாவது பட்ஜெட் வந்தோட வந்தது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுனால அதை புது எடிஷன் போடல. மோஸ்ட் ப்ராபபிலி தேவைப்பட்டா இன்னொரு எடிஷன் கூட போடலாம். அது போக நான் வந்து நீங்க அந்த ஜிஎஸ்டியை பத்தி சொல்றதுனால நான் ஜிஎஸ்டியில 3 புக்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஒன்று வந்து ஜிஎஸ்டி கம்ப்ளீட், இது வந்து பாம்பேல போட்டிருக்கேன். அப்புறம் மகாராஷ்டிரா ஜிஎஸ்டின்னு போட்டிருக்கேன். அது 2 இதையும் இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிஷர்ஸ் வந்து ஸ்னோ ஒயிட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காண்டி தமிழ்நாடு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதை வந்து சீதாராமன் கம்பெனி எல்லாமே சேர்த்துக்கேன். இந்த 3 புஸ்தகமே, அதாவது இந்த ஜிஎஸ்டி புக் பாம்பேல போட்டது அல்லது தமிழ்நாட்டு போட்டது ஜிஎஸ்டி புக் வச்சிருந்தேன். எல்லாமே, அதாவது ஐஜிஎஸ்டி, மகாராஷ்டிரா ஜிஎஸ்டி, தமிழ்நாடு ஜிஎஸ்டி, செஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். எல்லாமே கம்ப்ளீட்டா போட்டிருக்கு. அது போக இன்கம் டேக்ஸ்லயும் 4-5 புக்கு போட்டோம், 5-6 புக்கு போட்டிருக்கேன். இப்போதைக்கு வந்து டிடிஎஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸ், டேக்ஸ் ஆடிட் அந்த மாதிரி போட்டிருக்கேன். லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் நியர்லி 20 புத்தகம் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் சேர்த்துருக்கேன், இன்க்ளூடிங் மகாராஷ்டிரா வேட், சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி அது மாதிரி. அப்புறம் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆல்சோ என்னுடைய புக் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் have your cake and eat it too அப்படின்னு, அதாவது என்னன்னா இப்போ நம்ம பேச போறது, பார்க்க போறது குவார்டர்லி ரிட்டர்ன், மந்த்லி பேமெண்ட்ங்கிறது வந்து அவ்வளவு நல்ல ஸ்கீமை வந்து இந்த ஜிஎஸ்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்னன்னேட்டா, இப்போதைக்கு என்னன்னேட்டா, நீங்க குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்ககிட்ட இருந்து பெரிய கம்பெனிலாம், பெரிய கம்பெனின்னு இல்லை, மீடியம் சைஸ் கம்பெனிலாம் சப்ளை வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னேட்டா 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இது பண்ண முடியும். அப்படிங்கும் போது 36(4) 10% ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ஆல் தட், அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஒன்று அது போக அவங்க 3 மாதத்துக்கு ஒருக்கா ஃபைல் பண்றதுனால நிறைய ரிகன்சிலேஷன் ரிசீவர் பண்ண வேண்டியது, அதனால மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னுட்டா, quarterly return, monthly payment with uploading the invoices, purchase invoices, sale invoices every month. அதனால பெரிய கம்பெனிகளும் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு இப்போ அது போக என்ன பண்ணிருக்காங்க, இப்போ வந்து ஸ்மால் பிசினஸ்ங்கிறத வந்து 1.5 கோடியில இருந்து 5 கோடிக்கு இதுக்கு மாத்திட்டாங்க. 5 கோடி ரூபாய்க்கு இது வந்து தமிழ்ல சொல்றதா இருந்தா கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படின்னு சொல்றோம். அதாவது பழைய காலத்துல சாதாரண மக்கள் தான் கூழ் குடிப்பாங்க, அவங்க நிறைய பெரிய மீசையெல்லாம் வச்சிருந்தாங்க, கூழ் குடிக்க முடியாது அப்படின்னு பிரச்சனை. அதுதான் கூழுக்கும் ஆசை மீசைக்கும். சரி, கூழ் குடிக்கணும்னா, ஆனா இப்ப வந்து என்னன்னுட்டா சாதாரண ஆள் கூழ் குடிக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய விலை அவ்வளவு கூடி போச்சு. பணக்காரவங்க தான், ரொம்ப வசதியானவங்க தான் கூழ் குடிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னுட்டா, வாரத்துக்கு ஒரு தரம் 1 டம்ளர் கூழ் குடிச்சாக்க வெயிட் கூடாதுன்னு நம்பிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால விலையெல்லாம் கூடிச்சு. ஆனா இப்போ வந்து என்னன்னுட்டா, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை வந்து, ஒண்ணு வந்து மீசையை வந்து ட்ரிம் பண்ணிடுவாங்க, அல்லது இப்போ வந்து ஸ்பூனை வச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே வந்து அந்த கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்கிறத போது நம்ம மாதிரி கன்சல்டன்ட்டை தான் எனக்கு ஞாபகம் வரும். என்னன்னுட்டா, நிறைய கன்சல்டன்ட் வந்து ஜிஎஸ்டி வந்தாச்சு, நிறைய ப்ராக்டிஸ் வரப்போகுது அப்படிலாம் எதிர்பார்த்தாங்க. இப்ப கேட்டாக்க அப்படிலாம் ஒன்றும் வரல சார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அப்புறம் 16 மணி நேரம் வேலை பார்க்குறோம் சார், அதாவது 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்குறது அதெல்லாம் போக 16 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஜிஎஸ்டிஆர் 9 ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா தப்பா நினைச்சுக்கிறாங்க, நானும் கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுனால, நானும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கன்சல்டன்ட்ங்கிறதுனால என்னையே நான் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு ரைட் இருக்கு. என்னன்னு கேட்டா, 100 கன்சல்டன்ட்டை கேட்டா அதை பார்த்து நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 9ல நோட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்களே, கீழே 10-20 நோட்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அதை படிச்சு பார்த்தீங்கன்னாக்க 95 பேர் அதை படிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. 90 பேருக்கு அந்த மாதிரி நோட்ஸ் இருக்குன்னு கூட தெரியும். அது ஒண்ணு. அது போக என்னன்னா, ஜிஎஸ்டிஆர் 3B என்னென்ன இருக்கு, அது எங்க எப்படி பண்ணணும் அப்படிலாம் பண்ணாம இதை ஓபன் பண்ணி வச்சுட்டு திரும்ப அதை ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தா அது டைம் வேஸ்ட் ஆக முடியாது. என்ன பண்ணணும்,
ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணணும்னு ஃபைல் பண்றவங்க, ஜிஎஸ்டிஆர் 9C ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறவங்க, அவங்க வந்து முதல்ல அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்காண்டி இஷ்யூ பண்ண நோட்டிஃபிகேஷன்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை படிக்கணும். சரி, சில பேர் வந்து ஸ்க்ரீனில் படிக்கிறது ரொம்ப அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா அவங்க ஸ்க்ரீனில் படிக்கணும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ரிட்டர்ன் வந்து 2-3 ரிட்டர்னை வந்து கம்பைன் பண்ணி பார்க்கணும் கற்றுக்கிறவனுனாக்க ஒன்னையாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஒன்றை வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுனாக்க இட் இஸ் நாட். அதாவது நான் சொல்ற ஒன்று நீங்க சொல்லுவீங்க, இவர் என்ன ஜிஎஸ்டிஆர்னா ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு. நான் ஈஸின்னு சொல்லலை, கஷ்டம்தான். ஆனால் ஈஸியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷத்துல பிசினஸ் பீப்புளே ஃபில்அப் பண்ண முடியுமா? நம்மகிட்ட எதுக்கு வர்றாங்க? அது கஷ்டமா இருக்கிறதுனால தான் வர்றாங்க. ஆனா எவ்வளவு கஷ்டமா இருக்குமோ அதை விட அதிகமா கஷ்டமா இருக்குங்கிறது ஒத்துக்கணும். ஆனாலும் நம்ம முயற்சி பண்ணா முடியும். கூழுக்கும் ஆசை மியூசிக்கும் ஆசைன்னா நிறைய ஆசைப்படுறது நல்லது. நிறைய பிராக்டிஸ் வரும்னு ஆசைப்படணும், அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அதே சமயத்துல அந்த ஆசைக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணணும். இந்த வந்து நான் முன்னாடியே வந்து ஹவு டு மாஸ்டர் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். இங்கிலீஷ்ல கொஞ்சம் அதிகமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை படிச்சு பாருங்க. நம்ம வந்து என்ன டெய்லி வந்து கொஞ்சம் இதுக்காண்டி டைம் பண்ணணும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பிராக்டிஷனர்ஸ் வந்து வேற பிசினஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கு, அதனால இது வந்து ஒரு போர்டு, அதாவது ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் போடுறதுக்கு அதை உபயோகப்படுத்துறாங்க ஒழிய இது வந்து மெயின். ஆனா இது மெயின் இன்கம் இல்லைனால நீங்க கன்சல்டன்ட் போட்டுக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு தேவையான நாலேஜ் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆனா நீங்க தப்புன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு போன் பண்ணி சொல்லலாம், சார் நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லலாம், அல்லது எனக்கு இமெயில் எழுதலாம். எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st January 2021, அடுத்த வருஷம் 1ஆம் தேதியில இருந்து தான் இந்த சிஸ்டம். குவார்டர்லி ரிட்டர்ன் அண்ட் மந்த்லி பேமெண்ட். New provision is applicable to registered person having option to file GSTR 1, GSTR 3B quarterly and pay tax monthly. So quarterly return, monthly payment. இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க, என்ன சார் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் புரியாதா, குவார்டர்லி ரிட்டர்ன் வச்சிருக்கும் போது குவார்டர்லி பேமெண்ட் வச்சுட்டா ஈஸியா போயிடுமே, இதுக்கு வந்து எதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்க, நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம். நமக்கு வந்து ஒரு வந்து நம்ம வேலை கம்பெனியில வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்க 3 மாதத்துக்கு ஒருக்கா சம்பளம் கொடுத்தா நம்மளால முடியாது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கு, அது மந்த்லி வேணும். ஆனா அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கீம், அதெல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால 3 மாதத்துக்கு ஒருக்கா 15 நாள் செலவு பண்ணிட்டு 2.5 மாதம் சும்மா இருக்கிறது, அப்புறம் இன்னொரு 15 நாள் செலவு பண்ணி சும்மா இருக்க முடியுமா? வருஷம் முழுவதும் வருமானம் வந்தால் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது போக ஜிஎஸ்டியில வந்து கலெக்ட் பண்ற டாக்ஸஸ் பார்ட்டை வந்து ஜிஎஸ்டி, அதே மாதிரி ஐஜிஎஸ்டியில பார்ட், ஜிஎஸ்டி ஃபுல்லா இதுல வந்து ஐஜிஎஸ்டியில அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளதை கால்குலேட் பண்ணி எல்லாம் பே பண்ண முடியும். இப்பவே எல்லா ஸ்டேட்லயும் என்ன சொல்றாங்க, 15 கோடி ரூபாய் 15,000 கோடி தர வேண்டியது இருக்கு, 10,000 கோடி. அது 3 மாதத்துக்கு இருக்குன்னா இன்னும் அதிகமா பிரச்சனை வரும், ஸ்டேட்ஸ்க்கு தான் ப்ராப்ளம். அதுக்காக தான் மந்த்லி பேமெண்ட் வச்சிருக்காங்க. Person registered under regular scheme with annual aggregate turnover up to 5 crore including a casual taxable person eligible. இதுல வந்து aggregate turnover வந்து 5 crore சொன்னா கூட இது each GSTN ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் தனித்தனியா நீங்க கன்சிடர் பண்ணலாம். சரி, ஒருத்தருக்கு வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா 5 ஸ்டேட்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் 2 ஸ்டேட்ல வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். அந்த 5 கோடிக்கு குறைச்சிருந்ததுன்னா 3 ஸ்டேட்ல, மற்ற 3 ஸ்டேட்ல ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. QRMP, quarterly return and monthly payment. The first and second months of the quarter up to cumulative value of 50 lakhs in each of the months using invoice furnishing facility, IFF. அதே நல்லா the first day of the month succeeding such month till 13th day of the next set month. January 21st invoices can be uploaded from 1st February to 13th February. So December ஜனவரியில பண்ண முடியாது இந்த வருஷம். ஏன்னா டிசம்பர்ல வந்து நீங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்களோ குவார்டர்லி ஆர் மந்த்லி that you have to follow that. அது மாதிரி details of outward supplies furnished using the IFF for the first and second months of a quarter shall not be furnished in IM form GSTR 1 for the set quarter. GSTR 1 எப்பவும் போல மந்த்லி எப்போ ஃபைல் பண்ணணுமோ 10 11
அன்னைக்கு நீங்க 11ஆம் தேதி ஃபைல் பண்ணணும். அப்போ வந்து 3வது மாதத்துல ஃபைல் பண்ணும்போது ஆல்ரெடி ரிப்போர்ட்டடா இன்க்ளூட் பண்ண வேண்டாம். அதனால 2 தரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க ஃபைல் பண்ணியாச்சுன்னா அதை தனியா வச்சுட்டு மீதி ஃபைல் அப்லோட் பண்ணாத மட்டும் இன்க்ளூட் பண்ணா போறோம். The details of outward supplies of goods and services both furnished in shall include. இது என்னன்னா ஜிஎஸ்டிஆர்ல என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜஸ்ட் படிச்சுக்கிறேன். ஜிஎஸ்டிஆர் 1 3வது மாதத்துல, அதாவது 3வது மாதம் முடிஞ்ச உடனே 11ஆம் தேதி ஃபைல் பண்றீங்களா, அதுல அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்கு ஏப்ரல்ல ஃபைல் பண்ணும்போது என்னென்ன அது வந்து முன்னாடி உள்ளதுதான், அது வந்து மாத்தல. ஓகே, ஒன்லி இதுல என்ன இதுன்னா ஆல்ரெடி ரிப்போர்ட்டட வந்து இங்க இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து முன்னாடி எப்படி என்ன பண்றோமோ ஜிஎஸ்டிஆர் 1ல அதே தான் இதுவும் கொடுத்துருக்கு. இதுல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, ஆல்ரெடி ரிப்போர்ட்டடை வந்து மறுபடியும் இன்க்ளூட் பண்ண வேண்டாம், அதை அவங்களே ஆட் பண்ணிக்கிறாங்க. The details of outward supplies of goods or services both furnished using the IFF shall include that. இதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. இன்வாய்ஸ் வைஸ் டீடைல்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் அண்ட் இன்ட்ராஸ்டேட். சரி, இன்டர்ஸ்டேட்டும் பண்ணலாம், இன்ட்ராஸ்டேட்டும் பண்ணலாம். சப்ளைஸ் மேட் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன். ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு மட்டும் உள்ளதை மட்டும்தான் இதில் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சேல் பண்ணீங்கன்னா, சப்ளை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்காது, ஐடிசி கிடையாது. அதனால வந்து மந்த்லி ரிப்போர்ட் பண்றதுனால எந்த விதமான பயனும் இல்லை. டெபிட் அண்ட் கிரெடிட் நோட்ஸ் இஃப் எனி issued during the month for such invoices issued previously related to invoices issued to the registered person previously. இங்க வந்து ஏல வந்து whatever issued during the month of January you have to issue the report it first to 13th of the next month, February. ஆனா debit note credit வந்து might be related to the invoices issued up to December 2020 also. So December 20ல வந்து ஒரு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன், கரெக்ட் பண்ணி இன்வாய்ஸ் வந்து டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட்டை வந்து ஜனவரியில பண்ணீங்கன்னா அதையே ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ இட் இஸ் ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு பண்ணுது. அப்புறம் eligibility. Registered person shall not be eligible for the special procedure unless he has furnished the returns for the complete tax period preceding such month. ஸோ நீங்க வந்து அடுத்த ஜனவரியில போய் நீங்க வரணும்னு வச்சுக்கிறீங்களேன், அப்போ வந்து டிசம்பருக்கு ஃபைல் பண்ணா தான் நீங்க ஜனவரிக்கு வந்து அந்த மெத்தடை ஆஃப் பண்ண முடியும், இல்லாட்டா பண்ண முடியாது. அது போக ஆஃப் பண்றதுக்கு போக ஆட்டோமேட்டிக்கா அவங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இது எப்படி மந்த்லி பேமெண்ட் வந்து 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க, 2 மெத்தட்ஸ், ஃபிக்ஸட் சம் மெத்தட் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட். Registered person is free to avail either of the 2 tax payment method above in any of the 2 months of the quarter. So January February அதே வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், மார்ச்சுக்கு வந்து நார்மலா பண்ண வேண்டியதை பண்ணணும். ஓகே, now taxable person has to opt fixed sum method by way of making a deposit of any amount in the electronic cash ledger equivalent to 35% of the tax liability paid by debiting the electronic cash ledger in the return for the preceding quarter where the return is furnished quarterly. In last quarterல cash account வந்து 1 lakh debit பண்ணி and ITC account வந்து 2 lakhs credit debit யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க 1 lakhல 35,000 போதும். ஏன்னு கேட்டா equivalent to 35% of the tax pay liability paid by the debiting the electronic cash ledger. இது எதுக்காக இப்படி வச்சிருக்காங்கன்னா, நார்மலா இதே இது ஃபாலோ ஆகுங்கிறதுல ஒரு வித் ஸ்மால் சேஞ்சஸ் ஆகுங்கிறதுனால சரி அவங்களுக்கு கேஷ் எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு இன்புட் கிரெடிட் வருங்கிறது மோரார்ல சேமா இருக்குங்கிற மெத்தட்ல சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து பிளக்சுவேட் பண்ண ஆகலாம். ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டேன். No such amount may be required to be deposited for the first month of the quarter where the balance in the electronic cash ledger or electronic credit ledger is adequate for the tax liability for the set month or where there is no nil tax liability. இப்போ வந்து நம்ம வந்து ஜனவரிக்கு பார்ப்போம். ஜனவரிக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து 2 lakh rupees கிரெடிட் ஆல்ரெடி இருக்கு, உங்களுக்கு தேவை வந்து 1.5 lakhs தான் இருக்க போகுதுன்னா நீங்க வந்து
பே பண்ண வேண்டாம். அல்லது அந்த மாதத்துல ஒரு அவுட்புட் லைபிலிட்டி கிடையாதுன்னா பே பண்ண வேண்டாம். அதே இதைத்தான் செகண்ட் மந்த்லயே சொல்றேன். ஃபார் த செகண்ட் மந்த் ஆஃப் த குவார்டர், ஃபார் த பேலன்ஸ் in the electronic cash ledger or electronic credit ledger is adequate for the cumulative tax liability for the first and second month of the quarter or where there is a nil liability. சரி, nil liability விட்டுருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மந்த்துக்கும் செகண்ட் மந்த்துக்கும் சேர்த்து 2 lakh rupees தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க வந்து செகண்ட் மந்த்துக்கு தேவைப்படும்னா அப்போ வந்து நீங்க வந்து பே பண்ணணும். அதாவது போன முதல்ல வந்து 35% பே பண்ணா போறோம். அது தேவை. அது வந்து அது அடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம். செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட் இது வந்து பார்த்துட்டு போறோம். Said persons in any case can pay the tax by considering the tax liability on inward outward supplies and the input tax credit available in form GST PMT 6. In order to facilitate ascertainment of the ITC available for the month, an auto drafted input tax credit statement has been made available in the form GSTR 2B for every month. So இது வந்து நீங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் கரெக்டா கால்குலேட் பண்ணி அதை வந்து பே பண்ணலாம். நீங்க இப்ப கேட்பீங்க, இதுக்கும் மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆகும்? இப்ப மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறதுல நீங்களா தனியா கால்குலேட் பண்ணி PMT 6ங்கிற சலான் மாதிரி தான் அது, அதை யூஸ் பண்ணி பே பண்ண போறீங்க. ஆனா இந்த மாதிரி இது பண்ணீங்கன்னா மூணாவது மாதத்துக்கு ஃபைல் பண்ணும்போது எல்லாமே முன்னாடி மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும். Registered person need not file form GSTR 3B in the first 2 months of the quarter. He has to pay tax submitting PMT 6. PMT is used like ordinary challan. No interest on shortfall. No interest would be payable in case the tax is is paid in the first 2 months of the quarter by way of depositing auto calculated fixed sum amount 35% of the due date. அப்படின்னு சொல்லி இது என்னன்னா, ஒரு லாஸ்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 1 lakh rupees கேஷ் டெபிட் பண்ணிருக்கீங்க. அப்ப 35% எவ்வளவு? 35,000 நீங்க ஜனவரியில பே பண்ணிருக்கீங்க, 35,000 பிப்ரவரியில பே பண்ணிட்டீங்க. ஆனா உங்க லைபிலிட்டி எவ்வளவு? 2 lakhs வந்துருச்சு. 1 lakh கிடையாது, ITC உங்களுக்கு கிடையாது, 2 lakhs வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 70,000 தான் பே பண்ணிருக்கீங்க. 1,30,000 நீங்க வந்து கேஷ்ல பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணினாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி. பட் இன்ட்ரெஸ்ட் பே இது வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு உடனே எல்லாரும் என்ன சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்கும் இல்லை, இதுக்கு மட்டும்தான். அதாவது பிக்சட் அமௌண்ட் பே பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் பேபிள் இஃப் பெய்ட் இன் ஃபார்ம் 6. அவர் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட்ல பே பண்ணி குறைச்சி பே பண்ணியிருந்தாங்கன்னா then he will be liable to pay the interest as such. ஸோ இது எப்படி எதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது RCM ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தட்ல வந்து யூ கேன் அவாய்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். சில பேர் என்ன சொல்றாங்க, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல என்ன வேணாலும் பே பண்ணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல பே பண்ணா கூட நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட், ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தட்ல பே பண்ணா கூட இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். எப்ப எடுத்துக்கலாம்? இஃப் அதர் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஃபார்வர்ட் சார்ஜஸ்க்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாக்க இங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கு. அது மாதிரி இங்க வந்து நான் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் கரெக்டா பே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி 6ல பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து குறைஞ்சு போச்சுன்னா யூ ஹேவ் டு பே தி டாக்ஸ். ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஐ ஹவ் பிளான் டு கண்டக்ட் ட்ரைனிங் கோர்ஸ் ஃபார் goods and service tax practitioners exam. Persons who are not interested to write the exam also can attend this course to learn GST thoroughly and handle GST comfortably as consultant or manager of an organization. Expect to start this course within a week time. Duration 50 plus 5 hours. You can read the brochure. இது கான்டாக்ட் டீடைல் வேணா எடுத்துக்கிறேங்க. இதுல உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த 50+5 என்ன சார் இப்படி டாக்ஸ் லா மாதிரி போட்டிருக்கீங்களா? அதாவது இந்த கோர்ஸுக்கு முக்கிய எல்லா டாபிக்ஸும் கவர் பண்றது 50 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். அது போக ஒரு செஷன் ஆன்லைன் செஷன் 2 hours தான் இருக்கும். மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் தான் இந்த பிகினிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமே எக்ஸாம் ஆனா we may increase it to 2 classes or something like that. 5 hours எப்படி போட்டுருக்கீங்கன்னா, இந்த கோர்ஸை முடிக்கும் போது ஜனவரி ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரி மாதத்திலே எக்ஸாம் வந்தாச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் ரிவிஷன் தேவைப்படாது. அப்படி ரிவிஷன் தேவைப்பட்டதுன்னா ஒரு 5 hours மினிமம் ஐ வில் யூஸ் இட் ஃபார் ரிவிஷன். அப்படி 5 hours பத்தல, சரி மார்ச்ல தான் எக்ஸாம் வருது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா ரிவைஸ் பண்ணணும்னு சொன்ன வேண்டியதுன்னா
5 ஹவர்ஸ்ல ஐ கேன் இன்க்ரீஸ் இட் ஆல்சோ. பட் முதல்ல சொல்லும் போது சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 50 ஹவர்ஸும் 50 ஹவர்ஸும் 50 மணி தான் கிடையாது, கொஞ்சம் கூட தேவைப்பட்டாலும் நான் இது பண்ணுவேன். அது பண்ணுறேன். இது வந்து ட்ரைனிங் கோர்ஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பிராக்டிஷனர் எக்ஸாம் எப்படி போட்டேன்னு என்னுடைய நான் ஒரு 12 4 days ப்ரோக்ராம் வந்து எம்எஸ்எம்இக்காண்டி நடத்தியிருக்கேன். அது சில பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு இந்த அதாவது கிராஜுவேட்ஸ் பிகாம் எம்காம் எம்பிஏ அவங்கலாம் நாங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு கிளாஸ் நடத்துங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதுக்காக போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து நான் வந்து எக்ஸாமுக்காக மட்டும் நடத்த போறதில்ல. நான் வந்து 50 மணி நேரம் உங்களுக்கு எம்சிக்யூ சொல்லி கொடுக்க போறதில்ல. என்ன எப்படி நடத்த போறேன்னா 2 hours செஷன்ல ஒரு டாபிக்கை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, சரி, டைம் ஆஃப் சப்ளை 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல இட் மைட் பி நெக்ஸ்ட் வீக் ஆர் ஆஃப்டர் அதுல 10 minutes எம்சிக்யூ மூலமா அந்த டைம் ஆஃப் சப்ளை வில் பி ரிவைஸ். அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து ஒரு 4 மணி நேரம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. முதல் 2 மணி நேரம் எடுத்தோம்னா அதை ரிவைஸ் பண்றது அடுத்த கிளாஸ்ல பண்ணுவேன். மீதி உள்ள 2 ஹவருக்கு எடுக்கிறது அடுத்த கிளாஸ். அந்த மாதிரி ரிவிஷனுக்கு 10 hours. அப்புறம் மந்த்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுல உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். அது வேல்யூ பண்ணி ஐ வில் கிவ் த மார்க் அண்ட் ஆல் தட் and then I will explain to you that test also I will explain like that. இது வந்து நீங்க வந்து கன்சல்டண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, நீங்க இதை அட்டன் பண்ணாக்க நீங்க 2-3 பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு 3 பேர் இல்ல 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் கரெக்ட்னு ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் இருக்காது. நீங்க வந்து நீங்களே டிசைட் பண்ணி இருக்கீங்க. நீங்க ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்து மேனேஜரா அந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்க நீங்க வந்து ஜிஎஸ்டியே ஹேண்டில் பண்ணலாம், அல்ல அக்கௌண்ட்ஸ்ல இருந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நீங்க தரோ நாலேஜ் இருக்கும். அது போக கன்சல்டன்ட் வந்து ஒருத்தர் வந்து புது பிசினஸ் மேன் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு சந்தேகம் கேட்டாருன்னா இவர் வந்து டக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி மேனேஜர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், மேனேஜிங் டைரக்டர் வைஸ் பிரசிடென்ட் மீட்டிங்ல அட்டன் பண்றாரு. அங்க வந்து ஜிஎஸ்டியை பத்தி சிலது கேட்டாங்கன்னாக்க, அதாவது புது ப்ராடக்ட் போறது அந்த மாதிரி எல்லாம் சிலது கேட்டாங்கன்னா இவர் வந்து உடனே பதில் சொல்லணும். இவங்க 2 பேருமே கன்சல்டன்ட் மேனேஜரும் கன்சல்டன்ட் எடுத்துக்க. முதல்ல ஒருத்தர் வந்து கேட்கறாரு, இல்லை சார் நான் 2 நாள் கழிச்சு வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன்னாக்க என்ன இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியல. அதே மாதிரி மேனேஜர் வந்து சார் நான் 2 நாள் படிச்சுட்டு அவங்களுக்கு அந்த மீட்டிங்ல வந்து உங்களுடைய வியூ கிடைச்சாதான் ஃபர்தராக எடுக்கணும். அதை வந்து சார் நான் 2 நாள் படிச்சுட்டு சொல்றேன்னாக்க தெய்வம். அது போக நிறைய பேருக்கு சாரி நானும் கன்சல்டன்ட் வேற சொல்றேன், நிறைய பேருக்கு எங்க இருக்குங்கிறதே தெரிய மாட்டேங்குது. சரி, ஆர்சிஎம்லாம் கன்சல்டன்ட் மற்றவங்களை கேட்டு ஆர்சிஎம் எதுக்கு ஆர்சிஎம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். அதை எடுத்து எந்த வந்ததுன்னா அது எங்க இருக்கு, அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ், அதை நம்மளே பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்கக்கூடாதுன்னு சொல்லல, வள்ளுவரே சொல்லியிருக்காரு நீங்க வந்து யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட கேட்டு இது பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி. ஆனா ஒன்னொன்னுக்கும் வாட்ஸ்அப் 3 வாட்ஸ்அப் அனுப்பிச்சு அதுல இருந்து 2 ஆன்சர் என்ன கரெக்ட்னு பார்த்து அதை ஃபாலோ பண்றது வந்து லாங் டேர்ம்ல இது உபயோகமா இருக்காது. அதனால இட் இஸ் அப் டு யூ. தட் இஸ் ஒன். அனதர் ஒன், யூ கேன் ஐ மைட் ஹவ் டேக்கன் த கான்டாக்ட் டீடைல்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இது சில சில எம்எஸ்எம்இ பிராக்டிஷனர்ஸ் சார் நாங்கள் இன்கம் டேக்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதில் வந்து அவ்வளோவா கிளாஸஸ்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை, நீங்கள் எடுக்க முடியுமா, நீங்கள் வந்து இது இன்கம் டேக்ஸ் புக்கெலாம் எழுதியிருக்கீங்க, அது மாதிரி நிறைய. சரி, இது வரைக்கும் நான் வந்து ஒரு 450 எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் ஆகி நடத்திருக்கேன். அதாவது நான் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல. இப்போதான் நான் வந்து எம்எஸ்எம்இல அட்டன் பண்ணும்போது இந்த கிளாஸஸ் எடுக்கும்போது அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது நம்மளே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டாங்க. அதனால நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதர்வைஸ் நான் வந்து இது வரைக்கும் 450 ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். ஒரு 25 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன். இன்கம் டேக்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், எக்ஸைஸ், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், மகாராஷ்டிரா வேட், சர்வீஸ் டேக்ஸ், அது மாதிரி ஃபினான்ஸ் ஃபார் நான் ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அது மாதிரி எடுத்துட்டேன். அதனால இந்த இன்கம் டேக்ஸ் இது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். Some of the practitioners have requested to conduct a training program on income tax. If you are interested in this course, you can inform me. You can give the following particulars: name, email ID, mobile number, duration. Say 30 மணி நேரமா இருக்குமா, 40 மணி நேரமா இருக்குமா, 50 மணி நேரம்,
எவ்வளவு உங்களுடையது. அப்புறம் இது போக நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அல்லது இமெயில் அனுப்புறீங்க அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பிச்சீங்க, நீங்க என்ன பண்ணலாம்னுட்டா உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணும்னு சொல்லி எழுதலாம். முடிஞ்சதுன்னா ஐ வில் ட்ரை டு எல்லாருக்கும் மேக்சிமம். ஆனா இது வந்து என்னன்னுட்டா இப்ப ஜிஎஸ்டியில வந்து கம்ப்ளீட்டா அப்பீல் எல்லாம், அதாவது எல்லாமே அட்வான்ஸ் ரூலிங் எல்லாமே கம்ப்ளீட்டா நடத்த போறோம். ஆனா இன்கம் டாக்ஸ்ல அப்படி நடத்த முடியாது. இட் வில் டேக் டைம். அதனால என்னன்னா உங்களுக்கு எது தேவை இருக்கும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், சேலரி இன்கம், அப்புறம் பிசினஸ் இன்கம், மெயினா பிசினஸ் இன்கம், அப்புறம் டிடக்ஷன்ஸ் அவைலபிள் ஃபார் பிசினஸஸ் இண்டிவிஜுவல், அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவை, நீங்க பிராக்டிஷனர்ஸ்க்கு என்ன தேவை ரொம்ப அதிகமா தேவையோ அது மாதிரி. இது வந்து செட்டில்மெண்ட் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் இது அப்பீல், ஹைகோர்ட் அப்பீல் அதெல்லாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் கிடையாது. டிடிஎஸ் ரொம்ப நல்லா முக்கியமா சொல்லு, அந்த மாதிரிலாம். அதனால நீங்க எழுதிக்கிறீங்க. நீங்க வந்து இமெயில் அனுப்பலாம், வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், அல்லது என்னைய கூப்பிட்டு சொல்லலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம். நீங்க ஏதாவது எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னாக்க நான் வந்து மோஸ்ட்லி ஐ வில் அட்டெண்ட். நான் இந்த மாதிரி இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்ததுனாக்க ஐ மே நாட் டேக் இட். தென் யூ ரைட் சென்ட் ஏ எஸ்எம்எஸ், ஐ ட்ரை டு கான்டாக்ட் யூ ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் கால் மீ பேக், ஐ வில் கால் யூ. ஏன்னா இந்த நம்பர் மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா, அது பேங்க்ல இருந்து வந்த நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் கூப்பிட்டா கூட அதை வந்து இட் இஸ் ஒன் வே டிராபிக் ஒன்லி, அந்த மாதிரி இருக்கிறதுனால இது சாப்பிடும். ஓகே, exercising option for QRMP scheme. Registered person can opt for any quarter from first day of the second month of the preceding quarter to the last day of the first month of the quarter. In order to exercise this option, registered person must have furnished the last return as due on the date of exercising such option. A registered person intending to avail of scheme for quarter July to September can exercise this option during 1st May to 31st July. இப்போ கேட்பீங்க சார் 31st ஜூலைனா 22 போயிடும் 11 போயிடும், அதுக்கப்புறம் எப்படி இது பண்றது அப்படின்னு. அதுக்கு தான் சொல்லுங்க. If he is exercising his option on 27th July for the quarter July to September, in such case he must have furnished the return for the month of June which was due on 22nd 24th July. அது ஃபைல் பண்ணி இருந்தா தான் பண்ண முடியும். சரி, நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றத இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ கன்சல்டன்ட்டுக்கெல்லாம் என்னுடைய ரிக்வஸ்ட், அதே மாதிரி ஆஃபீஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறோம், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஃபைலிங் த ரிட்டர்ன் இன் டைம். சும்மா எப்போ பார்த்தாலும் இப்போ வந்து என்னன்னுட்டா எல்லாருமே இன்னைக்கு வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுன்னா நாளைக்கு வாட்ஸ்அப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு, வெதர் இட் வில் பி ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்டெண்டட். சரி, இப்போ கோவிட்னால சில ப்ராப்ளம்லாம் இருக்கு, சில பாம்பே இதுலாம் நிறைய 5-6 months நோபடி ஒர்க் இன் த சிட்டி அதெல்லாம் இருக்கு, ஐ அக்செப்ட் தட். பட் ஒரு மாதத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா மறுநாளே வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆக போதான்னு கேள்வி டயத்தை வேஸ்ட் பண்றது வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் ப்ராப்பர். நம்மளால முடிஞ்சது வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணா மறுபடியும் டைம், வள்ளுவர் சொல்லியிருக்க மாதிரி ரொம்ப அவசரமா அனுப்ப வேணும்னா கொஞ்சம் மறுபடியும் பார்க்கலாம். பட் யூ சுட் ப்ரிப்பேர் இட். இன்னைக்கு 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சுன்னா இன்னையில இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். அது டெய்லி எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு கேட்கிற பழக்கத்தை நிறுத்தணும். நாட் ரிக்வயர்டு எக்ஸசைஸ் ஆப்ஷன் எவ்ரி குவார்டர். ஒரு தரம் பண்ணியாச்சுன்னா அது கண்டினியூ ஆகும். அதுல இருந்து ரிவர்ஸுக்கு போகணும்னா யூ கேன் for the first quarter of the scheme, automatic migration to new scheme. For the quarter January 2021 to March 2021, all registered persons whose aggregate turnover for the financial year 2019-20 is up to 5 crore and who have furnished the return in Form G3B for the month of October by 30th November shall be migrated to on the common portal. Automatically migrate பண்ணிடுவாங்க. Taxpayers who have not filed their return for October on or before 30th November will not be migrated to the scheme. They will be able to opt for the scheme once the Form 3B as due on the date of exercising option. So அது பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டு இவங்க வந்து ஆப்ஷன் கொடுக்கலாம். இதுல வந்து டிஃபால்ட் ஆப்ஷன், registered persons having aggregate turnover of up to 1.5 crore who have furnished Form GSTR1 on quarterly basis in the current financial year quarterly return அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாத்திடுவாங்க.
Registered person having aggregate turnover of up to 1.5 crore who furnish form GSTR 1 on monthly basis in the current financial year. இதுக்கு வந்து monthly கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அசஸியே taxable personே chooses monthly கொடுத்துருக்காங்க. ஆனா இவர் வேணா மறுபடியும் மாத்திக்கலாம். Registered person having aggregate turnover more than 1.5 crore up to 5 crore in the preceding financial எல்லாரையும் quarterly return மாத்திக்கணும். Quarterly return, monthly payment. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Monthly payment வந்து government ஏன் they are very particular because they require the money throughout the year, not quarterly they require it. Registered person are free to change the option as above if they so desire. Say for example, the ரெண்டாவது பார்ட்டி வந்து monthly return கொடுத்தாச்சு, வேணும்னா அவங்க they can change it from 5th December to 31st of January. It is taxpayer, if any taxpayer whose aggregate turnover has exceeded 5 crore in the financial year shall opt out of the same. 5 கோடிக்கு மேல 2021 வந்தாச்சுன்னா அதோட அவரு அடுத்த குவார்டர்ல இருந்து he has to go for monthly return. Opting to monthly payment scheme, the facility for opting out of the scheme for a quarter will be available from first day of the second month of the preceding quarter to the last day of the first month of the quarter. We already saw that taxpayer who is following QRMP wants to change to monthly payment scheme for the quarter end starting 1st July. He can provide his option from 1st to 31st July. அவர் பண்ணணும்னா மறுபடியும் மாத்திக்கலாம். New registration and conversion to normal scheme from composition scheme. New registration இந்த அடுத்த வருஷத்துல வந்ததுன்னா அவங்க வந்து automatically they can ask for quarterly return, monthly payment that will be available. அதே மாதிரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த மாதிரி இடத்துல ஒருத்தர் காம்போசிஷன் ஸ்கீம் விட்டுட்டு நார்மல் ஸ்கீம் போனா அவரும் குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட்க்கு ஆப்ட் பண்ணிக்கலாம். When aggregate turnover exceeds 5 crore, registered person whose aggregate turnover crosses 5 crore during the quarter in a current financial year shall opt for furnishing of the return on a monthly basis from the succeeding quarter. So 5 கோடி ரூபாய் செப்டம்பர் மந்த்ல ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அடுத்த குவார்டர், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு அவரு மந்த்லி ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணணும். குவார்டர்லி ரிட்டர்ன், monthly payment is not allowed. The option to avail the QRMP scheme is GSTN wise. Therefore, have the option to avail QRMP scheme for certain GSTN. In other words, some GSTN for the PAN can opt for the QRMP scheme. Remaining GSTN may not opt for the scheme. சரி, ஒருத்தருக்கு வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 ஸ்டேட்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அவர் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவுக்கு வந்து குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் போகணும்னு பாக்குறாரு, அவர் போடலாம். மீதி வந்து மந்த்லி பேமெண்ட் ரிட்டர்ன் வச்சுக்கலாம். Outward supplies form. The registered person opting for QRMP scheme would be required to furnish the details of the outward supply in GSTR 1 quarterly. அது வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி முன்னாடி ஆல்ரெடி அப்லோடட் வந்து நீங்க வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டாம், மீதி பூரா பழைய ரிட்டர்ன் மாதிரி 11ஆம் தேதி ஃபைல் பண்ணணும். For each of the first and second months of the quarter, such a registered person will have the facility, invoice furnishing facility IFF, to furnish the details of such outward supplies to a registered person. It is to a registered person. அதை மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. அதர் திங்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். Interstate outward supplies to a registered person only to be reported. It is to be uploaded between first day of the succeeding month till 13th of the succeeding month. After 13th of the month, this facility for furnishing IFF for previous month would not be available. Details of the outward supply being reported shall not exceed the value of 50 lakhs in each month. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாதத்துல எவ்வளவு நீங்க அப்லோட் பண்ண முடியும்? 50 lakhs தான் பண்ண முடியும். ஒரு மாதத்துல வந்து 60, பிப்ரவரி மாதத்துல வந்து 60 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சுன்னா நீங்க 50 லட்சம் ரூபாயை தான் அப்லோட் பண்ண முடியும். அந்த மீதி உள்ள 10 லட்சத்தை அடுத்த மாதத்துல பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னுட்டா, அடுத்த மாதத்துல டேர்ன் ஓவர் வந்து 40, அந்த இன்ட்ரா ஸ்டேட் டு ரெஜிஸ்டர்ட் பர்சன் 40 லட்சம் தான் வருதுன்னு வச்சு,
இந்த லட்சம் 10 லட்சம் சேர்த்து நீங்க பண்ணலாம். ஆனா டேட் வந்து 1st of the month to 13th of the monthக்குள்ள தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. இது ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா சர்வர் வந்து should be available for other activities. அதுக்கு வந்து வச்சிருக்காங்க. Monthly uploading facility is not mandatory, is only on optional facility made available to the registered persons under QRMP scheme. Details of invoices uploaded using this facility in the first 2 months are not to be furnished again in Form GSTR 1. The facility of uploading details of the invoices in IFF has been provided so as to allow details of such supplies to be duly reflected in the Form GSTR 2A and Form GSTR 2B of the consent recipient. இப்போ பெரிய கம்பெனினா சின்ன பிசினஸ்ல இருந்து வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்களும் மந்த்லி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்களுக்கு வந்து 2A 2Bல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும் இமீடியட்டா. 3 மாதம் கழிச்சு பண்ண ஆகாது, இமீடியட் ஆயிடும். அதனால அவங்களுக்கு ஒரு விதமான டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. உங்க குவாலிட்டி நல்லா இருந்து உங்க பிரைஸ் ரீசனபிளா இருந்ததுன்னா காம்படிட்டிவா இருந்ததுன்னா they will buy from the small businesses also. Okay. Then due date for filing GSTR 3B. Taxpayers having an aggregate turnover up to 5 crore in the previous financial year, the return in Form 3B for month of October to March shall be furnished on or before 22nd or 20th of the month succeeding such month, depending upon the state. Now, on the date change பண்ணிட்டா அது கொடுத்து. In the case of Tamil Nadu GSTR 2B to be filed before 22nd of the succeeding month, such month. Taxpayers having aggregate turnover above 5 crore in the previous financial year shall furnish the GSTR return on or before 22nd of the month succeeding such month. There only change is there. So quarterly return under that. This is the thing I wanted to tell you. If you want to ask any questions, you can send me email or SMS or WhatsApp, or you can talk to me also. If something very important is that you can talk to me about these 2 programs. You can call me or you can write to me. I will give all the information about the income tax. One thing I want to make it. If you write to me that you are interested in that type of program, you are not telling me that you are going to join definitely. Today, depending upon the situation, you want to learn it. After some time, because due to other engagement and all that, you might not be in a position to attend them. So it is not a compulsory that if you return to me, you should attend it and all that. If you return to me, after seeing the response, I may plan the date and what is the content, all these things. And I may send the information whenever I am going to start any other programs also to you. So one thing நான் ரொம்ப கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த பார்க்கறத வந்து எவ்வளவு பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. பட் சில இதுலலாம் MCQலாம் போட்டிருந்தேன், யாருமே அட்டன் பண்ணல. அப்படின்னா என்னன்னாட்டா யூ ஆர் நாட் டேக்கிங் இட் சீரியஸ்லிங்கிறது என்னுடைய, அதாவது நீங்க வந்து நான் இப்போ வந்து MCQ போடுறதே நிறுத்திட்டேன், அதாவது இதில் போடுறதே நிறுத்திட்டேன். அதனால நீங்க வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு, அதாவது ஒரு 10 MCQ அட்டன் பண்ணீங்கன்னு வச்சுக்கிறீங்க, இப்பவே இந்த இதுக்கே ஒரு 10 MCQ போட்டு நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியும். புரியலைன்னா மறுபடியும் அந்த வீடியோவை போட்டு பார்க்கலாம். அதுக்காண்டு தானே ஒழிய எனக்கு வந்து இதுல ஒன்றும் இது கிடையாது. பட் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. எனக்கு வந்து யூ இன்ஃபார்ம் மீ வெதர் யூ லைக் இட் அண்ட் ஆல் தட். அது போக வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேண்டியது இருந்ததுன்னா, எனிதிங் ரிலேட்டட் டு இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் and all that, you can write to me or you can talk to me. I will try to put the videos. Okay, thank you very much. I will be happy to receive feedback from you.